ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜெர்மன் ஆல்ஃபபெட் எப்படி இருக்குன்னு கற்றுக்க போகிறோம் சரிங்களா? ஸோ அந்த ஜெர்மன் ஆல்ஃபபெட் Okay, ma'am. வந்து இங்கிலீஷில் என்ன ஆல்ஃபபெட்டோ அதே தான் நம்ம எழுதுறது ஓகேங்களா? Yes, ma'am. சரிங்களா? Yes, ma'am. ஓகே. பட் என்னன்னா ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும் அவ்வளோதான். Okay, ma'am. ஸோ ஜெர்மனுக்கு வந்து ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்கன்னா டாய்ச். ஓகேவா? Yes, ma'am. Okay, ma'am. ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா? அது ஜெர்மன்ல அவங்க லாங்குவேஜ்க்கு Yes, என்ன ma'am. பேருன்னா டாய்ச். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்னா Deutsch. Okay, ma'am. டாய்ச் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? Okay. ma'am. டாய்ச் படிக்கிறோம். Deutsch படிக்கிறோம். ஸோ ஜெர்மன் ஆல்ஃபபெட் அப்படின்னா das deutsche Alphabet. Das deutsche Alphabet. Deutsche Alphabet. Okay, ma'am. ஸோ இது ஜெர்மன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ அப்படியே தான் நீங்களும் சொல்லணும். இது எப்படின்னா நீங்கள் ஜெர்மன் உங்கள் பேர் எப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எப்படி எழுதுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் எழுதணும். அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் Okay, எழுதுவீங்க. ma'am. அதில் என்ன சேஞ்சஸும் இல்லை. ஆனால் உங்கள் ஸ்பெல்லிங் எனக்கு கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்பெல்லிங் சொல்லணும் சரிங்களா? Okay, ma'am. ஸோ நான் சொல்கிறேன் இப்போ. ஆ பே நான் ஒரு தடவை படிச்சிடுறேன். ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹ இ யாட் கா எல் எம் என் ஓ பே கு எல் எஸ் டே உ ஃபவ் வே எக்ஸ் உப்சிலான் செட். எல்லாருக்கும் கேட்டுச்சா? Yes, ma'am. இப்ப நான் சொல்றதை எல்லாருமே ரிப்பீட் பண்ணணும் ஓகேங்களா? ஆ Yes, ma'am. Okay. A. பே B. சே டே A. ஏ A. எஃப் D. A. கே F. ஹ G. H. இ யாட் கா Yacht. எல் K. L. எம் M. என் N. ஓ O. பே K. கே இல்லம்மா பே பே PAY பே. கு எர் எர் S.
S, T, K, U, U, V, 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 X, X, Y, Y, Z. Z. ஸோ இதுதான் ஜெர்மன் ஆல்ஃபபெட்டு. இதுவே வந்து 4 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஏக்கு மேலே ஏஓயூக்கு மேலே 2 டாட்ஸ். அந்த டாட்ஸ்க்கு வந்து உம்லவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்லவுட். ஸோ அந்த டாட்ஸ் அது இப்போ ஆ, இது உம்லவுட் இல்லாமல் இது என்ன சொல்லுவோம்னா ஆ சொல்லுவோம். இது உம்லவுட் இருக்கிறதுனால ஏ ஓ ஊ. அது ஸ்டமக்ல இருந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஏ ஓ ஊ. சரிங்களா? அதே மாதிரி இங்க பீட்டா சிம்பிள் ஒன்று இருக்கு. இது வந்து பி மாதிரி இருக்கும் அந்த பீட்டா சிம்பிள். இதுக்கு வந்து SZ அப்படின்வாங்க. டபுள் எஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டபுள் எஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டபுள் எஸ். ஓகேவா? Okay, ma'am. ஸோ இது அப்படியே நோட் பண்ணிடுறீங்களா? Yes, ma'am. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. Okay, ma'am. நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. கம்ப்ளீட்டடா? Ma'am, sir, just a minute, ma'am. ஓகே. Completed, ma'am. ஓகே. காயத்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஃபெமினா யூ ஆல்சோ முடிச்சிட்டிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி. ஓகே மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. கார்த்திகா கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி இருக்கு உங்களோட வாய்ஸ். ஸ்லோ மீன்ஸ் லேட்டா வருது. Your tower. நெட்வொர்க் என்னன்னு தெரியல. சரி Just a ஓகே. minute, ma'am. சரி. ஆ Ha, பே சே be, se, டே de, ஏ ஏ ye, எஃப்
F, கே G, ஹா H, இ E, யாட் yacht, கா K, எல் L, எம் M, என் N, ஓ O, பே P, கு Q, எர் R, எஸ் டே T, உ O, ஃபௌ F, வே V, இக்ஸ் X, எப்சிலான் Epsilon, செட் Z, ஸோ இந்த கேரக்டரோட சேர்த்து 4 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஓகேங்களா, அதுவும் சொல்லலாம். ஓ F, உ O, ஊ O, U, எஸ் செட். S, Z, ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட நேம்ஸு இல்லை எதா உங்களுக்கு புரியல என்ன சொல்கிறீங்க அதை ஸ்பெல் பண்ணுறீங்களான்னு சொல்லும்போது நீங்கள் இந்த இது தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆல்ஃபபெட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் வந்து ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் எப்படி சொல்வேன் சரிங்களா? கிரேசி சரிங்களா? கே எர் ஆ சே எப்சிலான். ஸோ என்னோட ஸ்பெல்லிங் இப்படி தான். ஆனால் எழுதுறது நான் கிரேசி, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ அதே தான் எழுதுவேன், GRACY அதுதான் எழுதுவேன் இங்கிலீஷில். பட் அவங்க கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இதை சொல்லணும். இப்போ உங்களோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரா. நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லுங்க. KAH, அப்படி சொல்லக்கூடாதுல்ல. கா H, கா A, ஆ ஆ A, ஆ யாரு கார்த்திகா தானே? கா yes ma'am, R, இதான் ஸ்பெல்லிங் உங்களுது கார்த்திகா? yes இப்ப ma'am, சொல்லுங்க. கா ஃபர்ஸ்ட்ல இருந்து. A, ம் R, ம் டே கேக்குதுங்களா மேம்? கேக்குதுமா சொல்லுமா. K, R, T, ம் H, ம் H, இ E, E, ம் ம் G, ம் A, ம் ஸோ இப்படி தான் சொல்லணும். உங்களோட ஸ்பெல்லிங் கேட்டாங்கன்னா, உங்கள் நேமோட ஸ்பெல்லிங் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஃபெமினா? okay ma'am, ம் F, ம் A, ம் M, ம் E, ம் N, ம் R, அப்புறம் வேற யாரு? காயத்ரியா? காயத்ரி Yes, இதான் ma'am. ஸ்பெல்லிங்கா? Yes, ma'am. சொல்லுங்க. G A epsilon A T H R E.
ஆனா ஏ சொல்லக்கூடாது, ஆ சொல்லணும். கே ஆ உப்சிலான் ஆ டே ஹா எர் இ. இதுதான் சொல்லணும். ஆனா எழுதும்போது நீங்க இப்படிதான் எழுதணும். இங்கிலீஷ்ல என்ன ஸ்பெல்லிங்கோ அதுல நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, 3 பேர் தான் இருக்கிறீங்களா? சரி. ஸோ இது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆடியோ ப்ளே பண்றேன், எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். என்ன நம்பர் வரும்? A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z Ä Ö Ü S Z. ஓகேவா? ஓகே மேம். ஸோ நம்மளோட ப்ரொனன்சியேஷனுக்கும் அவங்க ப்ரொனன்சியேஷனுக்கும் டிஃபர் இருக்குல்ல நிறையா. இது நம்ம போக போக வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல யூ வில் பி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா, இங்க வந்து இ இருக்கு இல்லைங்களா, நான் இங்கிலீஷ்ல இ சொல்லுவோம், அங்க வந்து என்ன சொல்லணும்னா ஏ. ஸோ இயும் ஏ இ ஏ கலந்த மாதிரி இருக்கும் ஏ. சில டைம்ஸ் அவங்க சொல்றது இ மாதிரியே தோணும். பட் இங்க ஐ இருக்கு இல்லைங்களா, ஐ கிட்ட கண்டிப்பா இ சொல்லணும். அண்ட் ஜே கிட்ட வந்து யாட். இப்போ ஜூலியான்ற பேர் இருக்கு இல்லைங்களா, ஜூலியா, ஆனா அங்க வந்து யூலியா சொல்லணும். ஜூலியா சொல்லக்கூடாது, யூலியா. புரியுதா? அதே மாதிரி ஜேக்கு யாட்னு சொல்றதுனால அப்படி சொல்லணுங்களா மேம்? ஆமா, அவங்க ஜே வந்து வைய தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து எஸ் எஸ் சொல்வோமா, YES. எஸ் மேம். YES சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க நம்ம வந்து யா யா சொல்லணும் ஜெர்மன்ல. ஓகே மேம். சரிங்களா? ஓகே. அப்புறம் வி கிட்ட ஃபவ். வி வந்துச்சுன்னா ஃபவ் சொல்லணும், எஃப் சவுண்ட். நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, Volkswagen. கேள்விப்பட்டீங்களா? Volkswagen வண்டி இருக்குல்ல, தஸ் ஆட்டோ. தஸ் ஆட்டோனா த கார், ஆட்டோனா கார், டாக்ஸி. ஓகேவா? இது வந்து Volkswagen சொல்லக்கூடாது, Volkswagen. ஆமா, Volkswagen. ஓகேவா? சோ அந்த மாதிரி சில ஸ்பெல்லிங்க்கு வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. மேம் இப்போ எப்படி மேம் சொல்றீங்க? இப்போ வந்து YES வந்து இங்கிலீஷ்ல நமக்கு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுக்கும்போது ஒய்க்கு பதிலா எப்சிலான் அந்த மாதிரி வேர்டு இருக்குமா, இல்ல ப்ரொனன்சியேஷன் மட்டும் இப்படி இருக்குமா? இல்லம்மா, நம்ம இங்கிலீஷ்ல எஸ்ன்றோம் இல்லைங்களா, அந்த எஸ் வந்து ஜெர்மன்ல என்ன சொல்வோம்னா யா சொல்லுவோம். இப்போ அவங்க வேர்ட்ஸ் கொடுக்கும் போதே இந்த வேர்ட், அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஏபிசிடின்னு சொல்றீங்களா, இல்ல ப்ரொனன்சியேஷன் இப்படி இருக்கணும்னு சொல்றீங்களா? ஏபிசிடி. இது எஸ் பத்தி பேசுறீங்களா இல்ல இந்த இத பத்தி பேசுறீங்களா? இதுதான், இந்த ஆல்பபெட் பத்தியா? ஆல்பபெட் வந்து எழுதுறது ஏபிசிடி அப்படியே இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்களா? இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்குமே. ஆனா
எதா ஸ்பெல் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டா நீங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டா சொல்லுவேன். எங்களுக்கு புரியலன்னா ஏ ஃபார் ஆப்பிள் ஆ அந்த மாதிரி சொல்லுவேன் இல்லைங்களா? பி ஃபார் பீகாக் லைக் சொல்றாங்க. லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் இதேதான். ஆனா ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு இப்போ ப்ரொனன்சியேஷன் மட்டும் இப்படி இருக்கும். ஓகே. நம்ம இங்கிலீஷ்ல ஏவை வந்து ஏ சொல்லுவோம். ஜெர்மன்ல we have to say ஆ ப்ரொனன்சியேஷன் வரும். இப்போ கீழே ஸ்பெஷல் கேரக்டர்ல கொடுத்துருக்கீங்களா மேம்? ஆமா ஆமா லாட்னு சொல்லிட்டு ஆமா. அது வந்துட்டு லைக் அந்த ஏதாவது வேர்ட் பேராகிராஃப் கொடுத்துட்டு இருக்கும் போது மேல வந்துட்டு 2 டாட் வச்சிருந்தா மட்டும் அதை வந்துட்டு அழுத்தி சொல்லணுங்கிறதுக்காக. ஆமா எஸ். ஓகே ஓகே மேம். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எழுதும் போது எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜெர்மன் அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆ பே பேல பியோட சவுண்ட் என்னவோ அதுதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அது போக போக நம்ம இன்னும் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ ஆல்ஃபபெட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்பர்ஸ் கற்றுக்கலாம். நம்பர்ஸ்க்கு வந்து ஜாலன் அப்படின்வாங்க. ஜாலன். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? ஜாலன். ஜாலன். ஸோ ஜீரோவை அவங்க என்ன சொல்லுவாங்க? நுல். நம்ம இங்கிலீஷ்ல நல் அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கோ அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணும். நுல். நுல். eins, zwei, drei, vier, fünf, sechs, sieben, acht, neun, 10. சொல்றீங்களா இப்ப என்னோட சேர்ந்து? நுல். நுல். eins, zwei, drei, drei, vier. vier. ஆனா இங்க வந்து எஃப் வி வருதுனால நம்ம வி என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அதனால என்ன சொல்லுவோம்? ஃபியர். fünf, fünf, sechs, sieben, acht, neun, 10. சொல்லுங்க நீங்க மறுபடியும். நுல். eins, zwei, drei, vier, fünf, sechs, sieben, acht, neun, 10. 9. 9, 10. வேற யார் சொல்றீங்க? ஃபெமினா? எஸ் மேம். நுல். eins, zwei, drei, vier, fünf, sechs, sieben, acht, 9, 10. கார்த்திகா? கார்த்திகா சொல்றீங்களா? நம்பர்ஸ் சொல்லுங்க. எஸ் மேம். நுல். eins, சொல்லுங்கம்மா. நுல். நுல். eins, zwei, drei, vier,
அப்படி கிடையாது. Fear. நான் சொல்றேன் Fun. மறுபடியும் நான் சொல்றேன். Search. Sibi. நான் சொல்றேம்மா ஒரு Yes, நிமிஷம். ma'am. null Yes, ma'am. null 0, 1 0, 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8 8 once நூறு repeat பண்ணுங்க மேம் 8 8 9 8 9 9 9 9 Jane. 9 Jane. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா? ஓகே மேம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த Yes, ma'am. லெட்டர்ஸ் கூட இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர்ஸ் ஆல்பபெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 1 to 10 வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகேங்க மேம். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ப்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஹாய் சொல்றதுக்கு ஹலோ சொல்றதுக்கு வந்து ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. ஸோ குட் மார்னிங் சொல்றதுக்கு கூட்டன் மார்கன். கூட்டன் மார்கன். கூட்டன் டாக் அது வந்து குட் டே. கூட்டன் டாக். கூட்டன் டாக் கூடன் டா வரக்கூடாது ஓகேங்களா? டா வரணும். கூட்டன் 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 மார்கன் கூட்டன் டாக். கூட்டன் டாக். நம்ம இது வந்து டாக்ன்றது வந்து டேக்னு படிப்போம். இங்கிலீஷ்ல டேக் கிடையாது டாக். ஏயோட சவுண்ட் எப்படி இருக்கும் இங்கிலீஷ் ஜெர்மன்ல ஆ. அதனால கூட்டன் டாக் டாக் டாக். கூட்டன் ஆபண்ட். ஆபண்ட். கூட்டன் ஆபண்ட்னா குட் ஈவினிங். குட் ஈவினிங். அப்புறம் கூட்டே நாட் குட் நைட். கூட்டே நாட் நாக்டாம். நாட் கூட்டே நாட் நாட். சோ இப்போ மறுபடியும் சொல்லுங்க. பண்ணுங்க. ஹலோல கூட்டே கூட்டே நாட். டீ கூட்டே நாட். நான் வருமா நாட் நாட். சோ கூட்டன் மார்கன். கூட்டன் மார்கன். கூட்டன் டாக். கூட்டன் டாக். கூட்டன் ஆபண்ட். கூட்டன் ஆபண்ட். கூட்டே நாட். கூட்டே நாட். அதுக்கப்புறம் தேங்க்யூக்கு டாங்க. சோ டாங்க. வெறும் டாங்க் அப்படின்னு விட்டுடக்கூடாது. டாங்க டாங்க டாங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பிட்ட பிட்ட. வெல்கம் சொல்றதுக்கு கூட பிட்ட சொல்லுவாங்க. டாங்கன்னு சொன்னா பிட்ட அப்படின்வாங்க சரிங்களா? ஓகே. சோ வெல்கம்க்கு தனியா இன்னொரு வேர்டு இருக்கு வில்கோமன். ஓகேவா? சோ இங்க வந்து தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படின்னு யாராச்சும் சொன்ன டாங்க அப்படின்னு சொன்னா பிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்க்கு வந்து யா. யா. நோ நைன். நைன். நோ சொல்லணும்னா நைன் அப்படின்னு. நைன். சோ இது அடுத்தது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வேர்டா இருக்கும். அது ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ இல்லை சாரி சொல்றதுக்கு வந்து என்ட்
Entschuldigung. Entschuldigung. இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கணும் பாதி பாதியா. Entschuldigung. 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 ஓகே. அப்புறம் பாய் சொல்லணும் அப்படின்னா இங்க ஜெர்மன்ல வந்து எல்லாமே ஃபார்மல் இன்ஃபார்மல் இருக்கும். நமக்கு தமிழ்ல எப்படி இருக்கு, மரியாதையா பேசுவோம், நீங்க வாங்க போங்க அப்படின்னு. அப்புறம் இன்ஃபார்மலா பேசுவோம், நீ வா போ அப்படின்னு. சின்ன பசங்க கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நீ வா போ அப்படின்னு பேசுவோம். வெளியே ஆளுங்கிட்ட இல்ல பெரியவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவோம், நீங்க வாங்க போங்க அப்படின்னு தானே பேசுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 டோன்ஸுமே இருக்கும். சரிங்களா? நம்ம கத்துக்கும் போதே எது கத்துக்கிட்டாலுமே ஃபார்மல் இன்ஃபார்மல் 2த்துலயும் நம்ம கத்துப்போம். அதனால இது வந்து ஃபார்மலா வந்து பாய் சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் வீடர் ஜேஹன். ஆஃப் வீடர் ஜேஹன். அது ஃபாஸ்டா சொல்லும் போது ஆஃப் வீடர் ஜேன் அப்படின்னு வரும். Auf Wiedersehen. Auf Wiedersehen. So இது வந்து பாய் மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா சொல்றாங்க. ஃபார்மலா யார்கிட்ட சொல்லுவோம், நம்ம பெரியவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா? அஃபிஷியலா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல ஃபார்மல் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க ஆஃப் பாய் சொல்லணும்னா ஆஃப் விடர்செயின் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிஸ்பால்ட் வந்து see you soon. See you soon. Bisbald. 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 ஆமா. See you soon. ஆமா. அதே மாதிரி bisdan. See you then. Bisdan. Bisdan. See you then. Bisdan. இப்ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா bis morgen. Bis morgen. ஆமா. சோ இங்க நம்ம பார்த்திருப்போம் கூட்டன் மார்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இங்க மார்கன்னா டுமாரோ கூட மீன் பண்ணுவாங்க. டுமாரோன்றது கூட மார்கன். சரிங்களா? நாளைக்கு ஈவினிங் அப்படின்னா மார்கன் ஆபண்ட். டுமாரோ ஈவினிங். மார்கன் ஆபண்ட். அப்படின்னு சொல்லணும். சோ பிஷ் பேட்டர்னா see you later அப்புறமா பார்க்கலாம் அப்படின்போது பிஷ் பேட்டர். பிஷ் பேட்டர் அது ஆக்சுவலி நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், ஏக்கு மேல உம்லோட் வந்திருக்கிறதுனால ஆயிடும். பிஷ் பேட்டர். see you later. நம்ம இன்ஃபார்மலா கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாய் சொல்லணும்னா சூஸ். சாவ் இல்லனா சாவ் அப்படினு. மேம் அகைன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஏதுமா? சூஸ். சாவ். சிஎஸ். சூஸ் இல்ல சாவ். சாவ். டி சைலண்ட் ஆகுது. ஆமா. இது வந்து ஆக்சுவலி ஜெர்மன் வேர்ட் கிடையாது, பட் இருந்தாலும் பாய் சொல்றதுக்கு சாவ் அப்படின்வாங்க. சாவ். ஓகே. சரிங்களா? சோ லாஸ்ட் ரெண்டு பாயும் ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சூஸ். சாவ். 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 நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லி அந்த கிளாஸஸ் நடக்க நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போ நாளைக்கான ஒர்க் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்பபெட் கத்துக்கணும், நம்பர்ஸ் கத்துக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு குரூப்ல வந்து அந்த ஆடியோ ஷேர் பண்றேன். ஓகே மேம். ஆடியோ ஷேர் பண்றேன்.
ஸோ இது 11 to 12 இந்த இது கூட நான் சொல்லிடுறேன். இது என்னன்னா ஆக்சுவலி அதுவும் ஆடியோவில் இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். பெருசு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, எல்ஃப். எல்ஃப், Elf, ட்வெல்ஃப், wolf, அதுக்கப்புறம் த்ரைசேன். 12, zane, இது பாத்தீங்கன்னா 3 சொல்லிருக்காங்க த்ரை, இந்த ஜேன் 10 இருக்குங்களா, 10 த்ரைசேன். dryzane, பியர்சேன், hygiene, piazane, ஃபுன்சேன், ஃபுன்சேன், full zine, ஜெக்சேன், zexane, jet jane, ஜீப்சேன். zeebzane, இங்க 7th வந்து ஜீப்சேன். ஜீபன் சொல்லிருப்பாங்க, இங்க வந்து ஜீப்சேன். zeebzane, ஜீபன்சேன் வராது, jeep ஓகேவா? jane, அப்புறம் 8க்கு ஆக்சேன் 18. oxzane, நைன்சேன், up jane, zane, 9 jane, ஸ்வான்சிக். join jane, ஆமா. ஸோ மறுபடியும் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். எல்ஃப், elf, ஜுவல்ஃப், wolf, elf, 12, த்ரைசேன், dryzane, dry jane, ஃபியர்சேன், piazane, yes jane, ஃபுன்சேன், full jane, ஜெக்சேன், zexane, jet jane, ஜீப்சேன், zeebzane, jeep jane, ஆக்சேன், oxzane, up jane, நைன்சேன், noinzane, 9 jane, ஸ்வான்சிக். zwanzane, Zwanzig, ஸோ நான் இதுவும் உங்களுக்கு ஆடியோ அனுப்புகிறேன். ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் 2 ஆடியோவும் நான் இந்த குரூப்பில் அனுப்புகிறேன் நான். okay ma'am, சரிங்களா? Okay, ma'am. அதுவும் கற்றுக்கோங்க. நான் இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன் நான் நம்பர்ஸ்க்கு. Null, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சரிங்களா? okay ma'am, இந்த 2 ஆடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது நீங்கள் ரெண்டுமே நாளைக்கு வரும்போது ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் 2மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். okay ma'am, okay ma'am, ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜெர்மனு நம்ம என்ன சொல்லுவோம்? Deutsch, டாய்ஷ். Deutsch, ஸோ டாய்ச் ஆல்ஃபபெட் ப்ளஸ் டாய்ச் ஜாலன் 2மே படிக்கணும். ஜாலன்னா நம்பர்ஸ். John, okay, சரிங்களா? அதுக்கப்புறமா நாளைக்கு அந்த புக் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? yes ma'am, So, அந்த சாஃப்ட் காப்பியில இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். இதுல நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு லெசனும் முடிக்க கோர்ஸ் புக்ல ஒரு 12 லெசன்ஸ் இருக்கும். ஒர்க் புக்ல வந்து ஒரு 12 லெசன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க நான் கோர்ஸ் புக் முடிக்க நீங்க ஒர்க் புக்ல கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? okay. ம்.